மிகப்பெரிய ஆளுமையாக ரவுடிசமாக வாழ்ந்தவர் தான் வெங்கடேச பண்ணையார். யாரெல்லாம் தன் சாதிக்கு பின்னால் பெயரை போட்டுக்கொண்டு அழகுபடுத்தி பார்த்து கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த தேசத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் களத்திற்கு நேராக செல்லாமல் தனது அல்லக்கைகளை வைத்து கொண்டே அளபரிய சம்பவங்களை நிகழ்த்தி காட்டியவர். பசுபதி பாண்டியனுக்கும் வெங்கடேச பண்ணையாருக்கும் ஏற்பட்ட பகை. திருநெல்வேலி பெருமாள்புரத்தைச் சேர்ந்த பெரியதேவனுடைய கடையிலே வேலை செய்து கொண்டிருக்கிற போது அந்த பெரியதேவர் தான் மிகப்பெரிய பகையாக மாறிப்போனார் கராத்தே சில்வன். இதற்கு பின்னால் பெப்சி முரளிக்கு உதவியாக இருப்பவர் யார்? மூலக்காடு வெங்கடேச பண்ணையார் என்பதை அறிந்து கொண்ட சபீர் முகமது பாத்மா பிவியிடம் போய் சொல்லுகிறார். தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காவல்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய விஜயகுமார் இடத்திலே அந்த தகவலை சொல்லுகிறார். உடனடியாக விஜயகுமார் களத்திலே இறங்குகிறார். 2003 செப்டம்பர் 25 லயோலா கல்லூரிக்கு பக்கத்திலே இருக்கிற மகாலட்சுமி பிளாட் வளாகத்திலே தங்கியிருந்தார். அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ் திருநாட்டில் எண்ணற்ற தளபதிகளும் தலைவர்களும் உருவான உயிருள்ள தேசமாக இன்றைக்கும் உருவாகி கொண்டிருக்கிறது. எண்ணற்ற களங்கள், ஏராளமான போராட்டங்கள், கணக்கற்ற ஆட்சி முறைகள், திகைக்க வைக்கும் சம்பவங்கள், திகிலூட்டும் அசம்பாவிதங்கள் என பல்வேறு கோணங்களில் தமிழ்நாட்டை நாம் பார்க்கலாம். ஆனால் பயங்கரவாதமும் அதைவிட கொடூர தாக்குதல்களும் மேலோங்கி இருந்தாலும் கூட தமிழர் தேசம் தன்னிகரற்ற ஒரு தேசமாக விளங்கும். தமிழ்நாடு அவ்வப்பொழுது சாதிய தலைவர்களால் சகித்து கொண்டிருக்க முடியாமல் தனலாய் வெடிக்கிறதையும் நாம் பார்த்திருக்கிறோம். சாதிய தலைவர்களுக்கு கம்பளம் விரிக்கிற தேசமாக மாறுவதையும் பார்த்திருக்கிறோம். சாதிய தலைவர்கள் செய்த அட்டூழியங்களை, அநியாயங்களை அருவருப்பாக பார்த்திருக்கிறோம். சாதிக்காக கொலை செய்துவிட்டு சிறைச்சாலைகளில் அடைபட்டு கிடப்பவர்கள் ஏதோ சிம்மாசப்பனத்தில் வாழ்பவர்களைப் போல கனவு காண்பவர்களையும் நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் ஒரு சாதிய தலைவராக தென் மாவட்டங்களில் ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக ரவுடிசமாக வாழ்ந்தவர் தான் வெங்கடேச பண்ணையார். யாரெல்லாம் தன் சாதிக்கு பின்னால் பெயரை போட்டுக்கொண்டு அழகுபடுத்தி பார்த்து கொள்ளுகிறார்களோ அவர்களெல்லாம் இந்த தேசத்தில் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் என்பதை அடித்து சொல்ல முடியும். வெங்கடேச பண்ணையார் சுமார் 1500 ஏக்கர் நிலப்பரப்பிற்கு சொந்தக்காரர். நாடார் அமைப்பினுடைய மாநில தலைவர். தூத்துக்குடி மாவட்டம் மூலக்கரை இவளது சொந்த கிராமம். 35 வயது மதிக்கத்தக்க அந்த இளைஞன் அடிதடிகள், கட்ட பஞ்சாயத்துக்கள், கொலைகள் என ஏராளமானவை செய்யப்பட்டிருக்கிறது இவர்களுடைய கட்டளையால். களத்திற்கு நேராக செல்லாமல் தனது அல்லக்கைகளை வைத்து கொண்டே அளபரிய சம்பவங்களை நிகழ்த்தி காட்டியவர். 35 ஆண்டு கால வன்முறை போராட்டம் தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்களில் இன்றளவும் தொடர்வதை நாம் பார்க்கிறோம். வாய்க்காலில் ஓடுகிற தண்ணீருக்காக பிரச்சனையில் தோன்றிய கலவரம் 2 பெரும் சமூகங்களை இன்றைக்கு சிக்கலாக்குகிறது. வெங்கடேச பண்ணையார் வண்ணாரப்பேட்டையில் வாழ்கிற ஒரு சமூக மக்கள் தொழில் அதிபர்களாக தன் தொழிலில் தீவிர கவனம் செலுத்தி இந்த தேசத்தை தூக்கி தலைநிறுத்துவதிலே முதன்மை கடமையாற்றுகிறவர்கள். அந்த சமூகத்திலிருந்து பிறந்து வந்த வெங்கடேச பண்ணையார் பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் ரவுடிசத்தை கையிலே வைத்திருந்தார். ராதிகா செல்வியின் என்கிற வண்ணாரப்பேட்டையில் பிறந்த ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டவர். 2 சமூக பிரச்சினை, நாடார்களுக்கும் தேவேந்திரகுல வேளாளர்களுக்கும், 2மே மிகவும் கீழ்த்தரமான சமூகமாக உயர்குடி மக்களால் பார்க்கப்பட்டவை. மாறாப்பிற்கே வரிகட்டிய கூட்டமாக திகழ்ந்தது ஒரு காலகட்டத்தில் நாடார் சமூகம். தேவேந்திரகுலர் வேளாளர் சமூகம் கூலிக்கு மாரடித்தால் மட்டும்தான் குடிப்பதற்கு கூழ் கிடைக்கும் என்கிற நிலையில் வாழ்ந்த சமூகம். ஆனால் காலப்போக்கில் 2 சமூகங்களும் உழைத்து உழைத்து ஓடாய் போய் எலும்பு கூடுகளாய் மிஞ்சியிருந்த மனிதர்கள், இறக்குமறை உழைத்தவர்கள் அந்த 2 சமூக மக்கள் உயர்ந்து நிற்கிறார்கள். நீ பெரியவனா நான் பெரியவனா என்று காட்டுவதற்கு ஏற்பட்ட பகைமை போராட்டம், பல படுகொலைகள். கராத்தே செல்வின் கட்டத்துறை தேவருக்கும் கராத்தே செல்வனுக்கும் நடந்த மோதல்கள். டேவிட் செல்வனால் என்று அழைக்கப்படுகிற
கராத்தே செல்வன் மண்டைக்காடிலே 1962 பிறந்தாலும் வெங்கடேச பண்ணையாரை விட 6 வயதிற்கு மூத்தவர். அவரின் வழித்தோன்றல் தான் வெங்கடேச பண்ணையார். பசுபதி பாண்டியனுக்கும் வெங்கடேச பண்ணையாருக்கும் ஏற்பட்ட பகை. திருநெல்வேலி பெருமாள்புரத்தை சேர்ந்த பெரியதேவனுடைய கடையிலே வேலை செய்து கொண்டிருக்கிற போது அந்த பெரியதேவர் தான் மிகப்பெரிய பகையாக மாறிப்போனார் கராத்தே செல்வனுக்கு. அது சிறிதாக வளர்ந்து வெங்கடேச பண்ணையார் என்று கைகளில் கிடைக்கிற போது தாம் ஒரு ஆளுமை ரவுடி என்பதை பறைசாற்றுவதற்கு அவர் நிகழ்த்திய சம்பவங்கள் ஏராளமானவை. கட்ட பஞ்சாயத்துக்கள் ஒரு பக்கம், வருமானம் ஒரு பக்கம், அடிதடிகள், பிரச்சனைகள் தென் மாவட்டங்களை கோலோச்சுகிறது. பெப்சி முரளி ஒரு நெருங்கிய நண்பராக வெங்கடேச பண்ணையாருக்கு. பெப்சி முரளி அவர்கள் ஜெய்கணேஷ்க்கு கொடுத்த வட்டி பணம் வராமல் போக அந்த பணத்தை நான் சபீர் முகமதியிடம் கொடுத்து விட்டேன் என்று அவர் சொல்ல, ஜெய்கணேஷ் மூலமாக கொடுக்கப்பட்ட பணம் சபீரிடமிருந்து வரவில்லை என்பதற்காக பெப்சி முரளிக்கு ஆதரவாக வெங்கடேச பண்ணையார் களத்தில் இறங்கி கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கி கொடுப்பதற்கு முயன்றார். சபீர் ஒரு விலாங்கு மீனை போன்றவர், எதற்கும் அஞ்சாத துணிச்சல் மிக்க ஒருவர். ஆனால் இல்லீகலில் கொடிகட்டி பறந்தவர். பூந்தமல்லி நெடுஞ்சாலை ரோட்டில் GKS லீடர் கேபிட்டல் சர்வீஸ் இந்தியா என்கிற ஒரு நிறுவனத்தை நடத்தி அந்த நிறுவனத்தின் ஊடாக கஸ்டமர்ஸில் மாட்டிக்கொள்ளும் பொருட்களை வாங்கி விற்பது, வெளிநாட்டு பணம் மாற்றி கொடுப்பது, தீவிரவாதிகளுக்கும் பணம் பட்டுவாடா செய்தல் போன்ற மிகப்பெரிய இல்லீகல் தொழிலை செய்தவர்தான் சபீர் முகமது. யார் இந்த சபீர் முகமது? முன்னாள் கவர்னர் பாத்திமா பீவியினுடைய நெருங்கிய உறவினர். இவருக்கு சிக்கல் வருகிறது, பணம் கையாடலில் பெரிய பிழை ஏற்படுகிறது. அந்த வகையில் பெப்சி முரளி அவர்கள் வெங்கடேச பண்ணையாரிடத்திலே போய் தனக்கு பணம் தர மறுக்கிறான் என்று சபீரிடம் திருப்பி கேட்க 10 லட்சம் ரூபாய் பணம் திருப்பி கொடுக்கிறார். பெப்சி முரளி விடுவடையவில்லை, மேலும் எனக்கு கொடுத்த பணம் அனைத்தையும் கொடுத்து விடுங்கள் என்று மிரட்டுகிற தோணியில் சபீரை மிரட்டுகிறார். சபீர் சற்று அரசியல் செல்வாக்குள்ள தலைவர்களை சந்தித்து பிரச்சனைகளை முன்னெடுத்து செல்ல விரும்புகிறார். அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய கவர்னராக பாத்திமா பீவியும், தமிழ்நாட்டு முதலமைச்சராக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையாரும் இந்த தேசத்தை கட்டி காட்டி ஆண்டார்கள். சபீருடைய நெருங்கிய உறவினராக கவர்னர் இருக்கிறார் என்பதற்காக பாத்மா பீவியை சபீர் சந்திக்கிறார். சந்தித்து தனக்கு ஏற்படுகிற கொடுமைகளையும் தனக்கு தொழிலில் எதிரிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் பாத்மா பீவியிடம் சபீர் முகமது கூறுகிறார். 2-3 மாதங்கள் உருண்டோடுகிறது. சபீர் முகமதுக்கு கொலை மிரட்டல்கள் வருகிறது. தன்னுடைய பயணத்தை பாதுகாப்பாக 2-3 மாதங்களாக கடைபிடிக்கிறார் சபீர் முகமது. இதற்கு பின்னால் பெப்சி முரளிக்கு உதவியாக இருப்பவர் யார்? மூலக்காடு வெங்கடேச பண்ணையார் என்பதை அறிந்து கொண்ட சபீர் முகமது பாத்மா பீவியிடம் போய் சொல்லுகிறார். நாடார் சங்கத்தினுடைய தலைவராக இருக்கிற வெங்கடேச பண்ணையாரின் மூலமாக தனக்கு தொடர்ந்து கொலை மிரட்டல் வருகிறது, அச்சுறுத்துகிறார்கள், எந்த நேரத்திலும் என்னை கொலை செய்து விடுவார்கள் என்று பாத்திமா பீவியிடம் சொல்லப்போக, கவர்னர் அந்தஸ்தில் இருந்த பாத்திமா பீவி உடனடியாக அன்றைக்கு நட்புறவாக இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களிடத்தில் சபீர் முகமதுக்கு ஏற்படுகிற இன்னல்களை சொல்லுகிறார். தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காவல்துறைக்கு தலைவராக இருக்கக்கூடிய விஜயகுமாரிடத்திலே அந்த தகவலை சொல்லுகிறார். உடனடியாக விஜயகுமார் களத்திலே இறங்குகிறார். 2003ஆம் ஆண்டு செப்டம்பர் 25ஆம் தேதி லயோலா கல்லூரிக்கு பக்கத்திலே இருக்கிற மகாலட்சுமி பிளாட் வளாகத்திலே தங்கியிருந்தார் வெங்கடேச பண்ணையார். சொகுசான வாழ்க்கை, கட்ட பஞ்சாயத்துகள் அந்த கட்டடத்தில் தான் நடந்தேறியது. திட்டங்கள் அங்குதான் தீட்டப்பட்டது. எப்பொழுதும் பாதுகாப்புக்கு 2 பேர் 3 பேர் துப்பாக்கிகளோடு, தானும் துப்பாக்கி வைத்திருப்பதை வழக்கமாக வைத்திருந்தார் வெங்கடேச பண்ணையார். சபீர் முகமது அவர்கள் இவர்கள் மிரட்டலுக்கு தலைமறைவாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார். குடும்பத்தை இடமாற்றினார். தொழிலை சரிவர கவனிக்க முடியவில்லை. ஹார்பரிலே வெளிநாட்டு பொருட்கள் வாங்குவதை சற்று காலம் ஒதுக்கி வைத்தார். தொழிலில் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. இனிமேலும் வெங்கடேச பண்ணையாரை நாம் வைத்திருந்தால் இந்த தொழிலை இழுத்து மூடிவிட்டு நாம் செல்ல வேண்டிய துர்பாக்கிய நிலை ஏற்படும் என்று கருதிய
சபீர் முகமது அவர்கள் பாத்திமா பீவியிடம் மேலும் மேலும் ஒரு இறுக்கத்தை உருவாக்குகிறார். அந்த இறுக்கமானது விஜயகுமாரின் பிடிக்கு சென்று காவல்துறையை முடுக்கி விடுகிறார் விஜயகுமார். யார் அந்த வெங்கடேச பண்ணையார், அவருடைய பின்புலம் என்ன என்று விசாரிக்கிற போது வெங்கடேச பண்ணையார் மிகப்பெரிய நிலக்கிழாராக மட்டுமல்ல, ஜமீன்தாராக மட்டுமல்ல, அவருக்கு ஆதரவாக நாடார் சமூகத்தில் இருக்கிற மிகப்பெரிய பணக்கார முதலாளிகள், மிகப்பெரிய ஆளுமைகள், மிகப்பெரிய பத்திரிகை நண்பர்கள் அவருக்கு உறுதுணையாக அவரை பேணி காப்பதற்கு முயன்று கொண்டிருந்த காலகட்டம். வெங்கடேச பண்ணையார் பல தலைவர்களோடு பேசுகிறார். சபீர் முகமதிடம் கொடுத்த பணத்தை திருப்பி வாங்கி தருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் தலைவர் பெருமக்களை வெங்கடேச பண்ணையார் சந்திக்கிறார். பார்க்கலாம், கொஞ்சம் பொறுமையாக இருங்கள், பணத்தை வாங்கிவிடலாம் என்று சந்தித்தவர்கள் சொல்லுகிற காலகட்டம். வெங்கடேச பண்ணையாருக்கு மிக நெருக்கமாக இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி, மாவட்டத்தினுடைய எஸ்பியாக இருந்த விசி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் அடிக்கடி வெங்கடேச பண்ணையாரை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்தார். விசி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வெங்கடேச பண்ணையாரிடம் வாங்கிய கையூட்டுக்கள் ஏராளமானவை. இவரால் தான் வெங்கடேச பண்ணையார் செல்வாக்கு மிக்கவராக வளர்ந்து கொண்டிருந்த நேரம். பாத்திமா பீவியிடமிருந்து உத்தரவு வந்திருக்கிறது. அம்மையார் ஜெயலலிதா நேரடி கண்காணிப்பில் கவனித்து கொண்டிருக்கிறார். விஜயகுமார் உரிய கட்டளையை விசி கிருஷ்ணமூர்த்திக்கு கொடுக்கிறார். விசி கிருஷ்ணமூர்த்தியோடு லட்சுமிநாதன் என்கிற உதவி போலீஸ் கமிஷனர் பக்கபலமாக துணையாக நின்று வெங்கடேச பண்ணையாரை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார்கள். சபீர் முகமது அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் வெங்கடேச பண்ணையாரை போட்டு தள்ளுவதற்கு திட்டம் தீட்டுகிறது தமிழ்நாடு காவல்துறை விஜயகுமாரின் மூலமாக. விசி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை அவர் வீட்டிற்கே நியமித்து அவருடைய அன்றாட நடவடிக்கைகளை கவனித்து உரிய தகவல்களை விஜயகுமாருக்கு சொல்ல வேண்டும் என்பது உத்தரவு. கச்சிதமாக விசி கிருஷ்ணமூர்த்தி நட்பாக பழகினார், உறவோடு பழகினார், உயிருக்கு உயிராக பழகினார். சரியாக செப்டம்பர் 25, 2003 நள்ளிரவு நேரம் மகாலட்சுமி பிளாட்டிற்கு காவல்துறை சகிதம் வந்து சேர்ந்தது. அயர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் வெங்கடேச பண்ணையார். விசி கிருஷ்ணமூர்த்திக்கு ஆதரவாக இக்பால் என்கிற காவலரும், மோகன்ராஜ், தமிழ்வாணன், நவீன் இன்ஸ்பெக்டர், அருள்மணி இன்ஸ்பெக்டர், ஜெட்ரிக் என்ற ஒரு போலீஸ் படை அவரது வீட்டை தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இருந்தாலும் விசி கிருஷ்ணமூர்த்தி வெங்கடேச பண்ணையாருடன் சாப்பிடுகிறார், உறவாடுகிறார், உறங்குகிறார், நட்புறவு பாராட்டுகிறார், நம்பி கிடக்கிறார் வெங்கடேச பண்ணையார். தலைமறைவாக இருந்த சபீர் முகமது குடும்பம் சற்று தவித்து கொண்டிருக்கிற நேரத்தில் அவருக்கு பேருதவியாக பாத்திமா பீவி இருந்தார்கள். இதை பயன்படுத்தி கொண்ட சபீர் முகமது நேரடியாக விஜயகுமாரிடத்திலே தொடர்பு கொண்டு பேசுகிற வாய்ப்பையும் அவர் பெறுகிறார். என்ன சம்பவங்கள் அன்றாடம் நடக்கிறது என்பதை துல்லியமாக சபீர் முகமதுவும் விஜயகுமாரிடத்திலே தகவல் மாற்றத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். சரியாக செப்டம்பர் 25 அதிகாலை 3:30 மணி. சற்றும் எதிர்பார்க்காத சூழலில் விபி கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் தன்னுடைய போலீஸ் படையாக இருக்கக்கூடிய இப்பாலை அழைத்து கொண்டு அதிகாலை பொழுதுகளில் அந்த மகாலட்சுமி இல்லத்தில் கதவை தட்டுகிறார். உறங்கிக் கொண்டிருந்த வெங்கடேச பண்ணையார் சற்றும் எதிர்பார்க்காமல் கதவை திறக்கிறார். தெரிந்த முகம்தானே, நம்மோடு இருப்பவர்தானே என்று நம்பி வாருங்கள் என்று உள்ளே அழைத்தார். விசி கிருஷ்ணமூர்த்தி தலைமையிலான போலீஸ் படை வெங்கடேச பண்ணையாரை சுட்டு வீழ்த்துகிறது. இரத்த வெள்ளத்தில் துடிக்கிறார். 7 குண்டுகள் அந்த உடம்பின் மீது பாய்ச்சப்படுகிறது. அப்படியும் விட்டபாடில்லை. உடனடியாக சுட்டு வீழ்த்தி விட்டோம் என்று விஜயகுமாருக்கு தகவல் பரப்புகிறது. மிகப்பெரிய சம்பவம் தலைப்புச் செய்தியாக மாறுகிறது. தூத்துக்குடி மாவட்டம் மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்கள் கலவரக்காடாக மாறும் சூழல். காவல்துறை குவிக்கப்படுகிறது. அப்படி இருந்தும் கூட அங்கே ஒரு பேருந்தும் ஒரு லாரியும் தீ வைத்து கொளுத்தப்படுகிறது. கானகம் என்கிற ஊருக்கு பக்கத்திலேயே. இவர் மீது பாய்ச்சப்பட்ட 7 குண்டுகளும் 1 மீட்டர் தொலைவில் இருந்து சுடப்பட்டவை என்று மருத்துவ அறிக்கை வருகிறது. வெங்கடேச பண்ணையாரின் மனைவி ராதிகா செல்வி அவர்கள்
இது திட்டமிட்ட படுகொலை என்று பத்திரிகையாளர்களுக்கு சொல்லுகிறார். அம்மையார் ஜெயலலிதாவிடம் நீதி வேண்டி நிற்கிறார். ஜெயலலிதா அம்மையார் உடனடியாக உரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கிறார். நடந்தது. செப்டம்பர் 26, 2003 கேஎம்சி மருத்துவமனையில் வெங்கடேச பண்ணையாரின் உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. பதபதைப்பு உருவாகிறது. 27ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டம் மூலக்கரையின் சொந்த ஊரான அவரது சொந்த இடத்தில் அவருடைய உடல் புதைக்கப்படுகிறது. மிகப்பெரிய தென் மாவட்ட கலவரம் உருவாவதற்கு சாத்திய சூழல் இருந்தாலும் கூட தமிழ்நாடு அரசும் காவல்துறையும் இணைந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். தனது சக நண்பனுக்காக பெப்சி முரளிக்காக உரிய பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டும் என்பதற்காக உறுதுணையாக இருந்து சபீர் முகமதுவிடம் இருக்கிற பணத்தை வாங்கி கொடுத்து விட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்தாலும் கூட அரசியல் அதிகாரம், ஆளும் கட்சி அதிகாரம், கவர்னருடைய அந்த பதவி இவையெல்லாம் சேர்ந்து சபீர் முகமதுக்கு ஆதரவாக வெங்கடேச பண்ணையாரை வீழ்த்தியது 7 ரவை குண்டுகள். மீண்டும் ராதிகா செல்வி அவர்கள் அதிமுகவிற்கு எதிராக களம் காணுகிறார். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஐக்கியமாகிறார். 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தூத்துக்குடியிலே போட்டியிட்டு மாபெரும் வெற்றியை 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் பெறுகிறார். மத்திய துணை அமைச்சர் பதவி கிடைக்கிறது. தனது கணவருக்கு நீதி வேண்டி நீண்ட நெடிய போராட்டத்தை தொடர்கிறார். வழக்கு நீதிமன்றத்திற்கு வருகிறது. விசாரணை நீண்ட கிடப்பிலே கிடப்போடப்படுகிறது. 2017ஆம் ஆண்டு சுமார் 13 ஆண்டுகளுக்கு பிறகு நீதிமன்றத்திலே வழக்கு வருகிற போது நீதியரசர்கள் சொன்னார்கள், இதை நீண்ட காலமாகிவிட்டது, இதில் மறைந்திருக்கிற உண்மைகளும் புதர்களும் அழுகி போய்விட்டது, இதை விசாரிப்பதற்கு உரிய முகாந்திரம் இல்லை என்று அந்த வழக்கை தள்ளுபடி செய்து இந்த கொலை வழக்கையும் முடித்து வைக்கிறது நீதிமன்றம். ஆக மாபெரும் பணக்கார பட்டியலில் இருந்த வெங்கடேச பண்ணையார் சக நண்பர்களுக்கு துணையாக இருக்கிறோம் என்கிற பெயரில், பாதுகாப்பாக இருக்கிறோம் என்கிற பெயரில் அடாவுடி ரவுடியாக வாழ்ந்ததின் விளைவு அவருடைய உயிரை தோட்டாக்கள் பறித்து கொண்டது வரலாற்று சரித்திரம் என்பதை எதிர்கால சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். வெங்கடேச பண்ணையார் அந்த சமூகத்தில் விதைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் ஆற்றிய காயங்கள் நிறையவே உண்டு. நன்றி.